விஜயலட்சுமி மகாவை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒன்று சித்ரா வந்து அப்படியே தாங்கிக்கவே முடியல. சித்ராவாலையும் அதுக்கப்புறம் காயத்ரி, அனாமிகா எல்லாருமே பார்த்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே பார்த்து பார்த்து முறைக்கிறாங்க. சே இவ்வளோ எப்படி கூட்டின்னு வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மகா தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அது மட்டும் கிடையாது, எம்டி பதவியில் இப்போ மகா தான் உட்கார போகிறா. இது வந்து நான் எடுத்த முடிவு இல்லை, தாத்தா பாட்டி எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சூர்யா என்ன பண்ணார், மகா கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு. சூர்யாவை பார்த்துட்டு மகா வெயிட் பண்ணுறாங்க. உங்களுக்காக நான் ஒன்றும் வரல, அத்தைக்காக தான் வந்தேன். அதுவும் அத்தை இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன், அதில் வந்து உங்கள் மேலே தப்பு இருந்தது, அதுக்கப்புறம் இந்த மகா இங்கே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு வந்து சூர்யாவில் தாங்கிக்க முடியல, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. மகா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறாரு. இங்கே குழந்தை அழகி வந்து மகா கிட்ட ஓடி வரா. மகாவும் வந்து அவகிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து மகா உன் மனசு யாருக்கும் வராது மகா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அடுத்து வந்து இங்கே மகா ஒவ்வொரு விஷயமா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பி போஸ்ட்டில் மகா உட்காடுறாங்க. அங்கே வந்து சூர்யா வந்து அந்த டைமில் என்ன பண்ணார் ஏது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாமே சூர்யா அழிச்சிருக்காரு. அதை மகா வந்து என்ன பண்ணுறாங்க, ரெக்கவர் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ தான் உண்மை தெரிய வருது மகாவுக்கு, ராகவன் தான் எல்லா தப்புக்கும் காரணம், அந்த குழந்தையோட அப்பா ராகவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ராகவன் கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து சாரிம்மா இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் வந்து இந்த மாதிரி தொடர்பு ஏற்பட்டுச்சு, அதன் மூலம் தான் இந்த அழகி பிறந்திருக்கா. ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாதுமா, இப்போ தான் குழந்தை இருக்க விஷயமே தெரியும், எனக்காக தான் வந்து சூர்யா வந்து இந்த படியெல்லாம் ஏற்றுக்கிட்டான் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களான்னு. ஆமாம்மா பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அந்த அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு மகா அந்த அட்ரஸில் போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க தான் வந்து அழகியோட அம்மான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வேணும்னு தான் பணத்துக்காக இப்படி பண்ணேன், எனக்கும் வந்து ராகவன் சாருக்கும் குழந்தை பிறக்கலை, நான் பணத்துக்காக தான் அந்த குழந்தைய அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவும் வந்து நம்ம மகாவும் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. எனக்கும் வந்து நம்ம சூர்யாவுக்கும் தான் பிறந்த குழந்தை தான் இந்த அழகி அப்படின்ட்டு வந்து மாற்றி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு அங்கேயே தங்க வைக்கிறாங்க. இதை பார்த்த மகாவுக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சித்ரா தான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க மகா. அவங்கக்கிட்ட போயிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே நியாயமானு கேட்குறாங்க. ஆமாம் நான் இப்படி தான் பண்ணுவேன், இந்த உண்மையை நீ வெளியே சொல்ல முடியாது, உன் புருஷனுக்கு உன் கண்ணு தெரியவே இந்த பொண்ணுக்கும் உன் புருஷனுக்கு கல்யாணம் நடக்க போகிறத நீ பார்க்க தான் போகிறேன்றாங்க. அதை கேட்டுட்டு இப்போ வேணால் நான் அமைதியாக இருக்கலாம், கூடிய சீக்கிரம் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் முகத்திலே கிழிக்கிறான்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்ககிட்ட சவால் விடுறாங்க. அடுத்து வந்து இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஓவராக வந்து அந்த அழகியோட அம்மாவை நடிக்க வந்த பொண்ணு வந்து ஓவராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சூர்யா கிட்ட ஓவராக ரொமான்டிக்காக நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் வந்து தான் மருமக அப்படின்ற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க. இதை பார்த்த மகா வந்து இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ராஜலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க, எப்படியாவது இந்த பொண்ணுக்கும் வந்து சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறார் அவங்க வீட்டுக்காரு. எதுக்காக இப்படிலாம் பண்ணுற ராஜலட்சுமின்னு. வேறு வழி தெரியலங்க, இந்த விஷயத்தில் மகாவோட வாழ்க்கையும் காப்பாற்றப்படும், அதே மாதிரி சூர்யாவோட வாழ்க்கையும் காப்பாற்றப்படும். மகாவுக்கும் நான் ஒரு நல்ல பையனை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும், அதனால் அந்த பொண்ணை நான் ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணுக்கும் சூர்யாவுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவன் அதிர்ச்சி அடைகிறார். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை போய் பார்க்குறாரு. நான் நிறைய பணம் கொடுக்குறேன், தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பணம்லாம் தேவையில்லை, இந்த வீட்டு மருமகளாக இருக்கிற அங்கீகாரம் தான் வேணும், நீங்கள் கொடுக்குற வந்து சாதாரண ஒரு சின்ன சின்ன காசுக்காக ஆசைப்படுவேனா, இல்லை இந்த சொத்துக்காக ஆசைப்படுவேனா, இந்த சொத்து மருமகள் அந்தஸ்து இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம், அதனால் உங்கள் பணம் தேவையில்லைன்னுறாங்க. அதை கேட்டு ராகவன் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ராஜலட்சுமி வந்து டீ எடுத்து குடிக்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல, இதுக்கப்புறம் என் மருமக இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறாங்க என் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. தேங்க்யூ ஆண்டின்றாங்க. ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. இதை பார்த்து ராஜலட்சுமி மனமாற்றத்தை பார்த்து வந்து தவிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்கலாம். அடுத்து வந்து இதை பார்த்துட்டு வந்து சித்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தல நான் போட்ட பிளான் எப்படி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து என்ன பண்ணுறாங்க, நடிக்க வந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டோட மருமகன் நான் தான், நீ வேஸ்ட்டாக இங்கே இருந்து நீ என்னை பார்த்துட்டு இருக்காத, முதல்ல இந்த வீட்டை விட்டு போகிறது தான் உனக்கு நல்லது, உன் மரியாதை நீ காப்பாற்றிக்கொன்றாங்க. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க மகா. யார் மரியாதை யார் காப்பாற்றுறது, இங்கே பார் கூடி சீக்கிரம் நீ யாருன்னு இந்த வீட்டுக்கு நிரூபித்து உன்னை வீட்டு துரத்தில் என் பேர் மகா இல்லை, நீ எல்லாம் ஒரு கேவலமான பிறவி, எப்படி இப்படிலாம் இருக்கியோன்னு எனக்கே தெரியல, என் வீட்டுக்காருக்கு பொண்டாட்டி அவள் பார்க்குற, ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு கூட பொண்டாட்டி இருக்கும்போது வேற ஒருத்தன் புருஷனை அடைய விரும்புறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, உன்னை பார்த்துக்கிறேன்டி, கூடிய சீக்கிரம் நீ யாருன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன், உன்னை இந்த வீடை விட்டு துரத்திய வீட்டில் என் பேர் மகா இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது மகா, எப்படியாவது இந்த வீட்டுக்கு அதுக்குள்ளேயே மருமகள் ஆயிடுவேன் நான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே சித்ரா வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாதுக்கா, சூர்யாவோட வாழ்க்கை தான் பாழாகும், சீக்கிரமாக அந்த கல்யாணத்தை நடத்தி முடிங்கன்றாங்க. இது ஒரு முடியுது.